You are watching Grace Television. பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு இன்னொரு விஷயமாக உங்களோடு கூட டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் பார்க்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு த லிவிங் ஸ்டோன் ஆர் த சீஃப் கார்னர் ஸ்டோன், அதாவது மூலைக்கல் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறு பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த 1 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தில் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் மனுஷரால் தள்ளப்பட்டார். He was rejected stone. அப்போது அவர் தள்ளப்பட்ட ஒரு கல்லாக காணப்பட்டார். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே பேதுரு என்ன பேர் கொடுக்குறாரு என்ன சொன்னால், விலையேற பெற்ற கல். நமக்கு தெரிஞ்ச பிரியமானலே, இப்போ நம்ம உலகத்தில் நிறைய ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா. உதாரணமாக பேர்ல் முத்து இருக்குதுங்க, அப்புறம் ரூபீஸ் இருக்குது, நிறைய விலையேற பெற்ற கல் இருக்குதுங்க. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருக்கிறார். இஸ் a chosen by God. எதற்காக? ஒரு ஜீவனுள்ள கல். இஸ் a living stone. அவர் ஒரு ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். அவர் மேல் நம்ம என்ன பண்ணுறாருங்களா, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்படுகிறீர்கள். அதே 1 பீட்டர் சாப்டர் 2 verse 6ல் இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூலைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தள்ளப்பட்ட கல்லாக இந்த பூமியில் அவர் வந்தபோது ஜனங்க அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அவரை பார்க்கும்போது நீ தேவகுமாரனா, நீ தேவனுக்கு சமானமான நம்பலை, சிலுவில அறையும் சில இது ரிஜெக்டட் கிரைஸ்ட். அப்போது உலகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவங்க தள்ளிட்டாங்க. இப்போது தள்ளப்பட்ட அவர் கல்லாய் காணப்பட்டாலும் தேவனால் என்னவா இருக்கிறார்னா, அவரே தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற மூளை கல்லாக இருக்கிறார். He is the chief cornerstone. பெரியம்மால இந்த வீடு கட்டுற மேஸ்திரிங்களுக்கு தெரியும், இந்த மூளைக்கல்லில் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஸ்டோன் சேர்க்குவாங்க ஃபஸ்ட்டு. அப்போது அந்த ஸ்டோன் வச்சுட்டு அங்கே ஒரு ஸ்டோன் வச்சு அந்த பேஸ் வச்சு தான் அந்த பில்டிங் கட்டப்படும். அப்போது கார்னர் ஸ்டோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த பில்டிங் அந்த அழகாக ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும்னா அதுக்கு பேஸ்மெண்ட்டில் அந்த கார்னர் ஸ்டோன் என்பது மிகவும் முக்கியமான மூளைக்கல்லாய் காணப்படுது. அந்த கல் 2 சௌரம் கூட சேர்க்கும். அந்த கல் வச்சுட்டு தான் மிச்ச கல்லுங்கள்லாம் ஒன்று ஒன்றா என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, கட்டப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் மூளைக்கல்லாக இருக்கிறார். He is the chief cornerstone. அப்போது அவர் மேலே நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, மீனிங் என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில் முதல் ஸ்தானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மேலே தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். எப்படி ஒரு பில்டிங் கட்டினா அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்குதோ, அந்த மாதிரி தான் ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார். அந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு சீஃப் கார்னர் ஸ்டோனாக இருக்கிறேன், நான் மூளைக்கல்லாக இருக்கிறேன், நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்னா 5 வசனத்தில் சொல்கிறார், ஜீவனுள்ள கற்களை போல நீங்கள்லாம் ஒரு ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறீங்க. அப்போது ஒரு வீடு கட்டினா சுமார் ஒரு 50,000 60,000 70,000 கல்லுக்கு தேவைப்படுதுங்க. so many thousands of stones அங்கே தேவைப்படுதுங்க ஒரு வீடு கட்டினா. இப்போது இந்த ஒரு கல்லும் இம்பார்ட்டன்ட் தான். ஆண்டர்கிட்ட என்ன இருக்குங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா, நான் மூளைக்கல்லாக இருக்கிறேன், என் மேலே நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கல்லா அதை அப்படியே கட்டின்னு வர்றார். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா பிரதர்? ஒரு வீடு கட்டணுன்னா, ஒரு வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆமாங்க, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வீடு. மேலே பாருங்கள், நிறைய பேர் வீடு மேலே நல்லா பெயிண்ட் அடிச்சுப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்.
ஆனால் ஃபவுண்டேஷனுக்கு யாரும் அவ்வளோ அழகான பெயிண்ட்டோ கலர்ஸோ அடிக்கிறது இல்லை. அது கீழே இருக்கும், ஆனால் அந்த பில்டிங்கை தாங்கிறது ஃபவுண்டேஷன் தான். இப்போ ஏசப்பா அந்த ஃபவுண்டேஷனில் மூளைக்கல்லாக இருக்கிறார். இஸ் த சீஃப் கார்னர் ஸ்டோன். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் யார் என்று சொன்னால் எபேசருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். எபிசியன்ஸ் சாப்டர் 2ல் சொல்கிறாருங்க, 20ஆம் வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். பாருங்க, எபிசியன்ஸ் சாப்டர் 2:20ல் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகள் தான் அஸ்திபாரமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் இருந்தாருங்க இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த காலத்தில் பேதுரு, இயேசப்பா மரித்த பிறகும் கூட பேதுரு, பவுல், பெரிய பெரிய அப்போஸ்தலருங்க தான் ஃபவுண்டேஷன் ஆக்குறாங்க. மீனிங் என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அதுக்கு தான் நாங்கள் சாட்சிங்க. we are the witnesses. இதுதான் அவங்களுடைய உபதேசமாய் காணப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பலமாய் இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்ததை அவங்க சாட்சி கொடுத்தாங்க. தட் இஸ் த ஃபவுண்டேஷன். பிரியமானலே, உங்களுடைய வாழ்க்கை என்பது நம்முடைய ஊழியமோ அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்போஸ்தலருடைய பாருங்களேன், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவர் மரித்தார், அவர் மரணத்தை ஜெயிச்சார், மரணம் அவரை பற்றி கொள்ள முடியல. அப்போது அந்த இயேசு உயிரோடு இருக்கிறத அவங்க they preach the gospel. அப்போது என்னாச்சுங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். இப்போ இந்த ஃபவுண்டேஷன் மேலே என்ன பண்ணுறாருன்னா, உங்களை எல்லாரையும் ஒரு கல்லாக நான் ஒரு கல்லாக இருக்கிறேன், நீங்கள் ஒரு கல். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு ஸ்டோனாக கட்டி வராருங்க. கட்டி என்ன பண்ணுறாரு பாருங்கள், அதே எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம், ஒரு மாளிகையாய் கட்டி இருக்கிறார். எபிசியன்ஸ் சாப்டர் 2:21, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்போ நீங்கள் ஒருத்தரும் ஒரு ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் எப்படி பிரதர் ஜீவனுள்ள கல் அப்படின்னா, அந்த காலத்தில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 12 கல் வச்சு ஆல்டரில் பலி செலுத்துவாங்க. அப்போ ஆபிரகாம் இவங்கெல்லாம் 12 கல் வச்சு அந்த கல்லுங்களை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆடு எடுத்து என்ன பண்ணுவாங்க, அடித்து அது மேலே என்ன பண்ணுவாங்க, அந்த 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 கட்டைங்கள்லாம் வச்சுட்டு அது மேலே அந்த ஆடு வச்சுட்டு வாங்க. அப்போ அந்த பலி செலுத்தும் போது அதை அக்செப்ட் பண்ணுவார் ஆண்டவர். தட் ரெப்ரசன்ட்ஸ் வர்ஷிப். அப்போது அந்த ஆடுனுடைய ரத்தம்லாம் அந்த கல் மேலே போகும். இட் பிகம்ஸ் அ லிவிங் ஸ்டோன். அது ஜீவனுள்ள கல்லாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் லிவிங் ஸ்டோன், ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மேலே ஒரு ஆலயமாக நம்மளை கட்டுறார். ஒரு ஸ்டோனை வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டி ஒரு பரிசுத்த ஆலயம். யாருன்னா நம்ம எல்லாரும் சேர்த்து ஒரு ஆலயமாக பண்ணி என்ன பண்ணுறாருங்கன்னா, தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். யூ பிகம் அ ஹேபிடேஷன் ஆஃப் காட். நீங்கள் எப்படி வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் நீங்கள் வாசம் பண்ணுறீங்களோ, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சேர்த்து ஒரு மாளிகையாக கட்டி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண போகிறார். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். பிரியமானே, நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என் மேலே ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாரு. நான் ஆண்டவருக்கு ஒரு ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறேன். என் மேலே ஆண்டவர் ஒரு ஆலயமாக என்னை கட்டியிருக்கிறாரு. நான் ஒரு ஹோலி டெம்பிளாக மாறி ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ண போகிறார். அதுதான் ரெவல்யூஷன் 21 நம்ம வாசிக்கிறோம். பைபிள் முடியும் போதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷரிடத்தில் இருக்கிறது. verse 3 சொல்கிறாரு, மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாக இருப்பார். God himself will dwell among us. ஆண்டவர் தான் நம்ம கூட அங்கே வாசம் பண்ணுகிறார். பிரியமானே, ஆனால் நீங்கள் கட்டுகிறது, நீங்கள் எப்படி கட்டுறீங்கோ, பில்டிங் கட்டும் போதோ எவ்வளோ ஒரு பிளானாக கட்டுறீங்கோ என்பதும் மிகவும் இம்பார்ட்டன்ட். 2 கொரிந்தியன்ஸில் அது பற்றி ஒரு பவுல் எழுதுறாரு, சொல்கிறாரு பாருங்களேன். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்படி கட்டுறீங்களோ அது மிகவும் ஜாக்கிரதையாய் கட்ட வேண்டும். ஏன்னு சொன்னால் பாருங்கள், 1 கொரிந்தியன் சாப்டர் 3:10 சொல்கிறாரு, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவன் அதன் மேல் இனவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். கட்டுறீங்களே, பவுல் சொல்கிறாரு, நான் அஸ்திபாரம், ஏசப்பா தான் அஸ்திபாரம், அவர் அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரம். அது மேலே 12ஆம் வசனம், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளில் கட்டினால். பாருங்கள், சில பேர் கோல்டில் கட்டுறாங்க வீடு, சில பேர் சில்வரில் கட்டலாம். சில பேருடைய வாழ்க்கை, சில பேருடைய ஊழியம் எப்படி இருக்குதுங்க, விலையேற பெற்ற கல்லாக இருக்குதுங்க. சில பேருடைய வாழ்க்கை ஊழியம் எப்படி இருக்குன்னா, மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகள் மேல் கட்டுறாங்க.
ஆனால் என்ன ஆகும், வர்ஸ் 13ல் ஒரு நாள் ஏசப்பா என்ன பண்ணுவார், நெருப்பினால் அது சோதிக்கப்படும். அப்போது வைக்கோல் புல் அந்த அந்த மரம்லாம் எரிஞ்சு போயிடும். பிரியமானலே, அப்போது ஆனால் நீங்கள் கோல்டு மாதிரி உங்களுடைய ஊழியம் இருந்தால், அல்லது சில்வர் மாதிரி ப்ரெஷர் ஸ்டோன் மாதிரி நம்ம கட்டப்பட்டிருந்தா அங்கே கூலியை நாம் பெறப்போகிறோம். பிரியமானலே, இன்றைக்கி நம்ம கூட ஆராய்ந்து பார்க்கணும், நான் ஆண்டருக்காக என்ன செய்கிறேன். ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அம்மா ஒரு பெரிய பணக்கார அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ராத்திரி ஒரு கனவு வந்துச்சா. என்ன கனவுனா, ஹெவனுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய கோல்டில் மாளிகை இருக்குது. அப்போ அந்த ஏஞ்சலை பார்த்து கேட்குறாங்களாம், தேவதூதன் இந்த வீடு யாருக்கு அப்படின்னு போது அவர் சொல்கிறாராம், அம்மா இந்த வீடு உங்களுடைய வேலைக்காருக்குன்னு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சான். என் வேலைக்காரிக்கே இவ்வளோ பெரிய வீடுனா எனக்கு எவ்வளோ பெரிய வீடுக்கும். தூரம் போனால் ஒரு குடிசை வீடு மாதிரி இருந்துச்சான். தேவதூதன் இந்த வீடு யாருக்கு, இந்த அம்மா உனக்கு. அந்த அம்மா கோவம் வந்துச்சான், நான் எவ்வளோ பணத்தை இது பண்ணேன், நான் அத்தை செய்தேன், எனக்கு போய் குடிசையான். அப்போ சொன்னாராம், அம்மா பூமியிலேருந்து நீங்கள் என்ன அனுப்புறீங்களோ அதை வச்சு தான் நாங்கள் கட்டுறோம். உங்கள் வீட்டு வேலைக்காரம்மா நிறைய ஆத்துமாக்களை ரட்சித்தாங்க, அநேகருக்கு அழுது ஜெபிச்சாங்க, அநேகருக்கு சுவிசேஷத்தை கொடுத்தாங்க. ஆண்டருக்கு முன்னால் அது கோல்டு மாதிரி இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு அந்த பேலஸ் கட்டப்பட்டோம். அதே மாதிரி ஆப்பிரிக்கா மிஷினரியாக போன ஒரு சிஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா, வாலிப காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, இஷ்டத்துக்கும் வாழ்ந்துன்னு இருந்தாங்களாம். ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க, அவங்க அப்பா அம்மா அழுது ஜெபம் பண்ணுறாங்க. இவங்க சத்தமாக, எனக்காக நீங்கள் அழுறீங்க அப்படின்னு திட்டிட்டு ரூமில் போய் படுத்துட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி அவங்களுக்கு கனவு வருதான். அதே மாதிரி தேவதூதன் அவங்களுக்கு ஒரு பரலோக காட்சி பார்க்குறாங்க. அவங்க பெரிய கோல்டன் வீடு இருக்குது. யாருக்கு இதுனா, உங்கள் அப்பாவுக்குன்னு சொன்னாராம் தேவதூதன். இன்னொரு வீடு இது யாருக்கு, உங்கள் அம்மாவுக்கு. இன்னொரு இடம் பார்த்தா வறண்ட பூமி, ட்ரை பிளேஸ், இது யாருக்குன்னு, இதுதான் உனக்குமானாங்களாம். ஐயோ, நான் ஒன்றுமே செய்யலையே ஆண்டவருக்காக, என் வாழ்க்கை ஒரு வறண்ட நிலைமை இருக்குது. அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சு தூக்கத்தில் ஏஞ்சி அழுகிறாங்க. அழுந்து அவங்க ஆண்டவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஷி பிகேம் எ மிஷனரி டு ஆஃப்ரிக்கா. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்கிறீங்களோ அது பொன்னை போல வெள்ளியை போல, ஏன்னா நீங்கள் விலையேற பெற்ற கல்லாக இருக்கிறீங்க, ஏசப்பா மூளைக்கல்லாக்குறார். அதன் மேலே ஒரு ஆலயமாக கட்டி அவருக்கு ஆண்டவர் தாமே நமக்குள்ளே வாசம் பண்ணுவாராக. கர்த்தர் இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தினால இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் ஜீவனுள்ள கல்லாக மாற்றப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் இயேசப்பா ரத்தத்தினால ஒரு ஆவிக்குற்ற மாளிகையாய் கட்டப்பட்டு தேவன் வாசம் பண்ணுற ஒரு வாசஸ்தலமாக அவங்கள மாற்றும்படியா இயேசு இரட்சகர் நாமத்தில் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரலோகத்துக்கென்று அநேக காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். Praise the Lord.